சுருக்கமா இல்லை இப்போது ஜன்தன் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னு தவறான தகவல். ஒரே ஒரு அக்கௌண்ட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் பிடிச்சாங்கன்னு ஐயா இந்த நிகழ்ச்சியிலையோ வேற எங்கேயாச்சும் ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நான் பதில் சொல்கிறேன். ஒரு அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிக்கப்படவில்லை, பலமுறை சொல்லி ஆகிவிட்டது. இரண்டாவது தனியாக அவங்க பிரைவேட்டாக அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுது. இப்போது 2 வடக்கு தெற்கு பிளக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவினுடைய இப்போ வரைக்கும் எம்பியா இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் பார்லிமெண்ட்ல கோமூத்ரா மாநிலங்கள், மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதையும் நம்ம பார்த்தோம். தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தி படித்தவங்களாம் இங்கே கக்கூஸ் கழுவுற வர்றாங்கன்னு பேசி அதற்கு அப்போது தேஜஸ்வி யாதவ் பீகார் துணை முதல்வராக இருந்து கண்டித்ததையும் பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசியதை காங்கிரஸ் கட்சியின் தெலுங்கானா முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி கண்டித்ததையும் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஹிஸ்டரி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹிஸ்டரி நீங்க ஒரு ஹிஸ்டரி சொன்னா அந்த ஹிஸ்டரி சொல்லி தான் ஆகணும். நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு வரலாறை சொல்லும்போது அப்படியான ஒரு வரலாறை சொல்லி தான் ஆகணும். தருண் விஜய் என்ன பேசுறாரு நீங்க சொல்லுங்க. இல்ல மதவாதத்தை பார்க்கும்போது இனவாதத்தை பார்க்கும்போது நாங்க தமிழ்நாட்டோட இருந்திர முடியுமா அப்படின்னு தருண் விஜய் கேட்டாரு. என்ன கேட்டாரு? அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் கேஸ் போட்டீங்களா, ஆக்ஷன் எடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க? சொன்னா தருண் விஜய் பேசினாரா இல்லையா? நீங்க செந்தில்குமார் சொன்னார் மன்னிப்பு கேட்டார்ன்றதையும் சேர்த்தே சொன்னீங்க. தருண் விஜய் சொன்னாரா இல்லையா? இல்ல இப்போ கேள்வி என்னங்க, வடக்கு தெற்கு பிரிக்கிறீங்களான்னு கேள்வி. இப்ப தருண் விஜய்ல வடக்கு தெற்கு எங்க வருது? வடக்கு தெற்கு பிரிக்கிறீங்கன்னு பிரதமர் பேசினார்னா ஒவ்வொரு உதாரணம் பேசணும். பொன்முடி அவர்கள், ஒரே நிமிஷம் ஐயா, பொன்முடி அவர்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் செரிமனியில வடநாட்டுக்காரங்களா இங்க பானிபூரி தான் வித்துட்டு இருக்காங்க, வேற என்ன விற்கிறாங்கன்னு கேட்கிறாரு. கே நேரு அவர்கள் என்ன திரும்ப சொல்றாரு? வடநாட்டுக்காரர்களுக்கு நம்ம அளவுக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்கள் மீண்டும் மீண்டும் மற்ற பகுதி மக்களை கொச்சைப்படுத்தி இன்னைக்கு சமூக ஊடகத்தில் திமுகவினர் பேசக்கூடிய விஷயங்கள், இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பேசினவர்களா எவ்வளவு வன்மத்தோடு மற்ற மாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்களை பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஐயா சொல்றாரு அங்கிருந்து ஏன் இங்க வேலைக்கு வராங்கன்னு. இதே தமிழர்கள் மும்பைல லட்சக்கணக்கான பேர், டெல்லியில் இல்ல அவர் சொன்னார் விருந்தினர்களாக நாங்கள் கேரளாவில் அவங்களை ட்ரீட் பண்றாங்க. யூபியில இருந்து ஏன் வரப்போறாங்க, அங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாருல்ல. இப்ப தமிழர்கள் லட்சக்கணக்கான மக்கள் மும்பையிலும் டெல்லியிலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப தமிழ்நாடு வளராம போயிடுச்சா? அதனால எல்லா விஷயங்களும் இப்படி மாத்தி மாத்தி பேசுறதால பிரயோஜனம் இல்லை. இப்போ தேர்தல்ல உத்தரப்பிரதேசம்னு ஐயா பேசுறாரு. நாங்க தான் சொல்றோமே, கடந்த 4 தேர்தல்கள் 2014, 2017, 2019, 2022 4 தேர்தல்கள்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகிறது. கடந்த தேர்தலில் மாயாவதி அவர்களுடைய கட்சியோட கூட்டணி வைத்து அவர்களால் 12 இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு 4% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸோட அகிலேஷ் யாதவ் சேர்ந்ததுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிருப்போது? ஐயா சொல்றாரு நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு, அது சக்கர வியூகம்னு சொல்றாரு. இதே காங்கிரஸ் சர்க்கார்ல மன்மோகன் சிங் ஐயா இருக்கும்போது 4600 கோடி செலவு செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு முழுவதுமாக எடுக்கப்பட்டது. 2011 முடிச்ச நீங்க 2014 வரைக்கும் ஏன் வெளியிடவில்லை அப்படின்ற கேள்விக்கு இவங்க தானே பதில் சொல்லணும். ஏன் வெளியிடவில்லை? அப்ப சிதம்பரம் ஐயா என்ன சொன்னார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல? இது மத்திய அரசனுடைய வேலை இல்லைன்னு சொன்னார். அதனால நீங்கள் கடந்த காலங்களில் செய்யாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நாங்க செஞ்சிடுவோம் சொன்னா உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. முடிவுகள்